அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் கிருபையினால் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு இறங்கின இந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறபடி அல்லாஹ்வுடைய வசனங்களை மட்டும் நம்பி ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வரணும் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் ஒரு கட்டளையாகவே நமக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமையும் கூட. அதில் சொல்கிறாங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதியதி சலாத்தி மீ யௌமில் ஜும்மா ஃபஸ்ஸவ் இலா திக்ருல்லாஹ். அதாவது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. எப்படின்னா, நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று கூட்டு தொழுகை, அதான் சலாத்துல் ஜும்மா. ஜும்மானா என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டாக சேர்ந்து தொழுகிறது. அறிவிக்கப்படும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லவும், எல்லா வேலையும் போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எல்லா வேலைகளும், அனைத்து வேலைகளையும் போட்டுருங்க. வீட்டில் நீங்கள் சமையல் பண்ணுற வேலையா இல்லை பிஸ்னஸா கார்வார்டு, எல்லா வேலையும் போட்டுட்டு இந்த நேரம் நீங்கள் ஜும்மாவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் மட்டும் தெரிந்திருந்தால் இது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும். அதனால் நம்ம எந்த ஊருக்கு சுற்றி எங்கே போனாலும் சரி, ஜும்மா தொழுகை சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து தொழுகிறதுங்கிறது கட்டாயம். சாதாரண தொழுகைக்கும் ஜும்மா தொழுகைக்கும், சாதாரணமாக லுஹர் தொழுகிறோம், ஜும்மா லுஹர் 4 ரக்காயத் தொழுகிறோம், ஜும்மா 2 ரக்காயத் தான் தொழுகை 2 ரக்காயத் தான். அந்த 2 ரக்காயத்தை ஈடு செய்கிறது தான் இந்த பயான். 2 பயான், முதல்ல ஒரு பயான் பண்ணிவிட்டு நடுவில் தூபையிலெல்லாம் சொல்லி உட்காந்துட்டு திருப்பி தொழுகிறது. 2 ரக்காயத்து தொழுகிறதுக்கு சமம் இந்த 2 பயானும். அதனால் நம்ம இதில் என்ன தவறு செய்கிறோம்? ஏன் அப்படின்னா, ஆண்களும் பெண் இங்கே யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு தான் சொல்கிறாங்க, நம்பிக்கை கொண்டவர்களேன்னு தான் சொல்கிறாங்க. நம்பிக்கை கொண்ட ஆண்களே, நம்பிக்கை கொண்ட பெண்களேன்னு சொல்லலை. அதனால் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை. இது குடும்பத்தோடு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் நாம் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை, அல்லாஹ் மார்க்கமாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நம்ம பேசும்போது, படிக்கும்போது, இது பெண்களும் ஆண்களும் சேர்ந்து உள்வாங்கும்போது அதை நிறைவேற்றக்கூடிய அந்த செயல்பாடுகளை, அந்த கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம மாறிடுவோம். வாரம் கேட்கும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க, இந்த குர்ஆனை நான் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது சேர்ந்து தொழலை, பிள்ளைங்கள்லாம் அதில் இல்லை, பெண்கள் அதை கேட்கலன்னா அது போய் சேர முடியாது. நம்ம முஸ்லீம் சமுதாயம் இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்துலேயும் இவ்வளோ வல்லமையுடைய அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை கையில் இருந்தும் செல்வாக்கு இல்லாமல், ஒற்றுமை இல்லாமல், தீவிரவாதிகளாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் காட்டுறதுக்கு காரணம் நம்ம அல்லாஹ்வுடைய வசனத்தை பின்பற்றாததுனால. அதனால் அல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி. ரசூல்மார்கள் எதை நம்பினாங்கன்னா அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை நம்பினாங்க. வல் மூமினீன, ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினீன, அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை நம்புவாங்க. மூமீன்களும் அப்படி தான் நம்புவாங்க. அதனால தான் நம்மெல்லாம் மூமீன்கள். அல்லாஹ்வை நம்பியிருக்கோம், ரசூலை நம்பியிருக்கோம், ரசூல்மார்களை நம்பியிருக்கோம், இந்த வேதத்தை நம்பியிருக்கோம். அதில் சொல்கிறாங்க, ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் மூமினீன காலு, சொல்லுங்க, ஆமன பில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வை நம்பியிருக்கோம், மலாய்கத்திஹி, மலக்குகளை நம்புகிறோம், குத்துபிஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புகிறோம், ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்புகிறோம், ரசூல்மார்களை நம்புகிறோம். அப்புறம் காலு சமியனா வத்தானா ஹுஃபரானக ரப்பனா வைலைக்கல் மசீர், கேட்டோம் கட்டுப்பட்டோம். ஒரு விஷயத்தை கேட்டோமா, நான் சொல்கிறது எது எல்லாமே குர்ஆன் வசனம். இது அவர் சொன்னது, இவர் சொன்னது, எழுதி வச்சது, பதிஞ்சு வச்சதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்டு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய குர்ஆன்லேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இது அவ்வளோ மகத்துவம் மிக்கது. அதனால தான் இங்கே ஜும்மா தொழணும் அப்படின்னு எடுத்தது. அதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தந்ததுக்கு முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் யார் எங்கே போனாலும் சரி ஜும்மா கண்டிப்பாக தொழணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது சேர்ந்து தொழணும், அந்த பயானை கேட்கணும். அந்த பயான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை
நாட்டில் நடக்கக்கூடிய நடைமுறை விஷயத்தோடு சேர்ந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வாப்பா பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த அல்லாஹ் மூலியமாக சொல்லிடுவார். அல்லாஹ் சொல்லி கொடுத்துருவார். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் என்னென்ன சொல்லி இவரை சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கேன்றாங்க. நான் இது முழுமைப்படுத்திட்டேன். இந்த குரான் வந்து முழுமையானது, எதையும் விட்டுறல, எதையும் மறந்துடவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறாங்க இந்த குரான் வந்து முழுமையானது, எதையும் நான் விட்டுறல, நான் எதையும் மறக்கலை, இது பரிபூர்ணமான குரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குரானை நாம் நம்ம தாய்மொழியில் அரபியில் படிக்கிறோம். எல்லாருக்கும் அரபிக் தெரியும். யாசின் சூரா ஓதுவோம், மகரிபில் உட்காந்து ஃபஜ்ரில் உட்காந்து திக்ர் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், துவா கேட்போம் அல்லாட்ட. ஆனால் தெரிஞ்சு பண்ணுறோமா, புரிஞ்சு பண்ணுறோமா, உணர்ந்து பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம். உணர்வோட நாம் மனப்பூர்வமாக அல்லாட்ட அழுது கேட்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து கபூலாகுது. ஐயோ நான் அல்லாட்ட தொழுது துவா கேட்டுக்கிட்டே இருக்கேனே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா, அல்லாஹ் வந்து இந்த அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். 2வது சூரா அல் பக்ராவில் சொல்கிறாங்க, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்க அருகிலேயே இருக்கிறேன். அல்லாஹ் நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அவங்க பிடரி நடம்பை விட சமீபத்தில் இருக்க இந்த ஜங்குலர் வெயின், நம்ம ஒரு நரம்பு நமக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அவ்வளோ பக்கத்தில் நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த அல்லாஹ்வோட நினைவில் இருக்கிறோமா இல்லையா, அதை உணர்ந்து கேட்குறோமா இல்லையா. அவர் எல்லாம் வல்லவர், சர்வ சக்தி உடையவர். நீங்கள் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் அல்லாஹ் மிக்க பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? பிஸ்மி அல்லாஹ்வுடைய பெயரால், இந்த யார் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாரோ அந்த அல்லாஹ்வுடைய பெயரால் அவர் மிகுந்த அருளாளர், மிகுந்த கருணையாளர்னு சொல்கிறார். வெறும் அன்பு மட்டும் இருந்தால் பத்தாது, அன்பை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கருணையும் அதில் இருக்கணும். நான் உன்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கேன் அப்படின்னு வாயால் சொன்னால் பத்தாது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கணும், அதுக்கு நான் உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு எல்லா நம்பிக்கையாளர்களை பார்த்தா நீங்கள் சலாம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம சலாமை எதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்? வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லி வைக்கிறது, இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லலைன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்கிடுவாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சலாம் சொல்கிறது. இங்கே நேரில் சலாம் சொல்லிவிட்டு பின்னாடி போய் இன்னொருத்தண்ட போட்டு கொடுக்குறது, இப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தான் சலாம் சொல்கிறது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, நீ அமைதியாக இரு அப்படின்னா உன்னுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்க மாட்டேனா, உன்னுடைய அமைதி கெட்டு போகிறதுக்கு நான் எதுவும் என்னுடைய வாயாலேயோ கையாலேயோ எண்ணத்தாலேயோ நான் செய்ய மாட்டேன்னு உறுதி கொடுக்குறேன்னா. அதனால தான் நம்பிக்கையாளர்கள் பார்த்தா நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவங்க மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவங்க அதை விட நல்ல வாழ்த்தா சொல்லட்டும். இதெல்லாம் குரான் வசனம். உங்கள்கிட்ட யாராவது வாழ்த்து சொன்னால் அதே மாதிரி சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா அதை விட பெஸ்ட்டான விஷயமா திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை புரிஞ்சுக்கணும், தினசரி குரான் படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மிச்சம் உள்ள விஷயத்தை நம்ம அடுத்த குத்துபால நம்ம பார்ப்போம். தூபு இலல்லா, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக 2வது குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். வெள்ளிக்கிழமைனா என்ன, வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும்? வாரத்தில் 7 நாள் இருக்குது, அதில் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம்தான் இந்த தொழுகை. எவ்வளோ நேரம் இருக்குது, அதை நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு நேரமே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். ஜும்மா தொலை போகிறது கூட நம்ம மக்கள் எப்படி தொலை போகிறாங்கன்னா அந்த தொழுகை வைக்கிற நேரத்தில் போகிறாங்க. இந்த பயானை முழுசாக போய் கேட்கறது இல்லை, அதை கேட்கணும். அது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பொம்பளைங்கள் தான் சின்ன வளர்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு, அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஜும்மா தொழணும்னு சொல்கிறது. இப்போது இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரானை நம்ம ஒவ்வொருத்தருக்கு எத்தனை வயசு வேணாலும் ஆகட்டும், இது வரைக்கும் எத்தனை வாட்டி குரானை ஓதியிருப்போம் நம்ம. சிலர் வந்து நான் ஒரு ஜும்மா நோம்பில் எடுத்தால் நான் 3 கத்தம் பண்ணிட்டேன், 4 கத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். சரி பண்ணிட்டீங்க, என்ன அல்ல அதில் சொல்கிறாங்க, என்ன புரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் தெரியாது. குரான் அரபியில் ஓதுறாங்க, அரபியில் ஓதுனா மட்டும் பத்தாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அதாவது அரபியில் ஓதுனா நன்மை இல்லைன்னு சொல்லலை, அரபியில் ஓதுனாலும் நன்மை. ஆனால் அரபியில் மட்டுமே ஓதிக்கிட்டு இருந்தா இந்த குரான்கிறது வந்து இந்த உலகத்தில்
நாம் எப்படி வாழணும், பிள்ளைங்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்களோட எப்படி நடக்கணும், உறவினர்களோட சகோதர சகோதரர்கள் கூட எப்படி நடக்கணுங்கிற ஒரு வழிகாட்டி அது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எதுக்கு குரான் அல்லாஹ் சொல்கிறாங்க, குரானை படிக்க சொல்கிறாங்க தினசரி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நான் ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்கள். அதாவது சூரா பனி இஸ்ராயில் இல்லை 78, 79. அதில் என்ன சொல்கிறாங்க, மேலதிகமான நன்மைக்காக உம்முடைய இறைவன் ஒரு கௌரவமான அந்தஸ்திற்கு உம்மை உயர்த்தக்கூடும் என்பதற்காக இரவு பொழுதில் நீர் தியானம் செய்ய வேண்டும். திக்ரு செய்கிறோம். நம்ம இரவு பொழுதில் திக்ரு செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாங்க. மேலதிகமான நன்மைக்காக 70. இதுக்கு முன்னாடி வசனம் ஒன்று இருக்குது, அது 78. அது என்ன சொல்லுதுன்னா, பனி இஸ்ராயிலில் 78வது வசனம் சொல்லுது, நண்பகலில் சூரியதன் உச்சியிலிருந்து சாய்ந்து அஸ்தமனத்தை நோக்கி நகரும் பொழுது சலாத்தை தொழுகையை கடைபிடிங்க, தொடர்பு தொழுகையை கடைபிடிங்க அப்படின்னு ஒரு கட்டளையை சொல்லிட்டு அதிகாலையில் குரான் ஓதுதலை கடைபிடிக்கும். அதிகாலைன்னா எப்போ? சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் இல்லை, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி அதிகாலை. வைகரைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அதிகாலை, அதுக்கப்புறம் காலை, காலை பொழுது. பாருங்க, வைகரைன்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அது வைகரைன்னு ஒரு அத்தியாயமே கடைசியில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நேரம் ஒன்று இருக்குது, தஹஜ்ஜத் நேரம்னு சொல்கிறோம். தஹஜ்ஜத் நேரத்துக்கு அப்புறம் வைகரை நேரம் வரும், வைகரை நேரத்துக்கு அப்புறம் காலை நேரம் வரும், காலை நேரத்துக்கு அப்புறம் தான் பகல் வருது. அதில் நண்பகலில் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்து அஸ்தமனத்தை நோக்கி நகரும் பொழுது நீர் சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். அதிகாலையில் குரான் ஓதுதலை கடைபிடிக்கவும் வேண்டும். அதிகாலையில் குரான் அர்த்தத்தோடு படிக்கும்போது என்னென்னா மனசில் பதியுது. சின்ன பிள்ளைங்க படிக்க சொல்கிறது, நம்ம காலையில் நேரத்தோடு எழுந்துச்சி படி. காலையில் மதரசாக்கு அனுப்புகிறோம் எதுக்கு? காலையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் மனசில் தங்குது, நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஞாபகத்தில் இருக்கும்போது என்னாகும், நிச்சயமாக தவறு செய்யும்போது அது நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் அதிகாலையில் குரான் ஓதுதலை கடைபிடிக்கவும். அதிகாலையில் குரான் ஓதுது சாட்சி பகரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. அதிகாலையில் குரான் ஓதுறமான்னு நம்மளை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஓதலைன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, ஆமன ரசூலி பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி, அவர்கள் அதாவது ரசூல்மார்கள் அல்லாவிடமிருந்து இறைக்கருள பெற்றதை நம்புவாங்க. வல் மூமினீன காலு ஆமன பில்லாஹி வ மலாய்கத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் ரசூலிஹி, அந்த தூதர்களில் எந்த வேற்றுமையும் காட்ட மாட்டோம். காலு சமியனா வத்தானா ஹுஃபரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிற அடிப்படையில் அவங்க தங்களுடைய காரியம். இப்போ கேட்டோம் இல்லையா, இன்ஷா அல்லாஹ் இனிமே நாம் முடிவெடுக்கணும். அதிகாலையில் நான் குரான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இரவுலையும் குரான் படிக்க சொல்லி குரான் சொல்லுது. தினசரி 2 வேளை குரான் படிக்கலான்னு குரான் சொல்லுது. நம்ம படிக்கிறோமா படிக்கலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட வேண்டியதான். மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு டைரெக்டாக இங்கேருந்து போகணும் அப்படின்னா அல்லாஹ் சொன்னதை கேட்டால் தான் நடக்கும். வேறு யார் சொல்லி கேட்டாலும் நடக்காது. அல்லாஹ் சர்வ வல்லமை உடையவன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இன்ஷா அல்லாஹ், ஏன்னா குரான் சொல்லுது, நான் என்னுடைய வசனத்தை சொல்லலை, குரான் வார்த்தையை சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க பாருங்கள், பெற்றோருடைய பொறுப்பு என்ன. இப்போ நம்ம குழந்தைங்க, அண்ணன் தம்பி குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க நம்ம கூட. சொல்கிறாங்க பாருங்கள், சூரா தாஹான்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. ஆனால் படிக்கிறோமா, அதை படித்தா தெரியும். மற்றவங்க சொல்லுவாங்க, அதாவது அவர்களுடைய மற்றவங்க பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. எதை சொன்னாலும் பொறுமையாக இருப்பீராக, எல்லாம் எதை கேட்டாலும் பொறுமையாக இருங்க. சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும். சூரிய உதயத்திற்கு முன்னா காலையில் ஃபஜ்ரு, அதாவது இன்றைக்கெலாம் எத்தனை மணி, 6:14 சூரிய உதயம். அதுக்கு முன்னாடி எந்திரிச்சமான்னு பார்க்கணும், தொழுதமான்னு பார்க்கணும், அப்போ அல்லாஹ்வை திக்ரு செஞ்சமா. அதுதான் சொல்லுது, சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும். சாயங்காலம் அஸ்தமனம் ஆக போகுது, எத்தனை மணி, 5:42, 43 அஸ்தமனம் ஆகும். அதுக்கு முன்னாடியும் உம்முடைய இறைவனை புகழவும் துதிக்கவும் செய்வீராக. அந்த நேரத்தில் செய்கிறோமா, நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோமான்னு பார்க்கணும் நம்ம. மேலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும் பொருட்டு இரவு பொழுதிலும் அவ்வண்ணமே பகலின் 2 முனைகளிலும் அவரை துதிப்பீராக. இது ஒரு கட்டளையா? இது குரான் கட்டளை. அடுத்த கட்டளை என்ன சொல்லுது? மேலும் மற்ற மக்களுக்கு நாம் அளித்தவற்றில் பேராசை கொள்ளாதீர்கள். இதை பண்ணுனா நம்ம இது பண்ண மாட்டோம்.
அதை பண்ணிட்டு வந்தோம். நான் எதை சூரிய உதயத்துக்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னரும் பகல்லையும் இரவுலையும் அல்லாவே தூச்சிக்கிட்டே இருந்தேன்னா மற்ற மக்களில் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான், இவன் பங்களா கட்டிட்டான், அவன் இவ்வளோ நகை வாங்கிட்டான், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு நான் மற்ற மக்களுக்கு நாம் அளித்தவற்றில் நீங்கள் பேராசை கொள்ளாதீங்க. அது அது இந்த வாழ்வின் தற்காலிக அலங்காரம். அது ஒரு டெம்பரவரி. யாரும் போகும்போது கொண்டுட்டா போனால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அலங்காரம். அவற்றின் மூலம் அவர்களை நான் சோதனை பண்ணுறேன். யார் அது யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்கணும் அதை வச்சு நான் அவங்களுக்கு சோதனையில் ஆழ்த்துகின்றோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கி இருப்பது மிகவும் மேலானதும் நிலைத்திருப்பதாகும். நல்லா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு மேலானது. மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறத பற்றி நீங்கள் நினைக்கவே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் தாரேன்னு சொல்கிறேன். எனக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை. அதுக்கும் ஒரு வசனம் சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு அடுத்தால சொல்கிறார் முக்கியமான பொறுப்பு. இதான் நம்ம அதாவது நம்ம பெற்றோர்களுடைய பொறுப்பு. இது தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவும் அவ்வாறு செய்து வருவதில் தொடர்ந்து இருக்கவும் குடும்பத்தாரை நீர் ஏவ வேண்டும். நம்ம குடும்ப பிள்ளைங்களை நமக்கு ஏவணும், கூட பிறந்தவங்களை ஏவணும், ஒருத்தர் ஏவணும். தொடர்பு தொழுகையை தொடர்ந்து செய்கிறீங்களா, 5 நேரமும் விடாமல் செய்கிறோமா, அந்த நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதியோடு இருக்கவும். உன் குடும்பத்தாரை ஏவ வேண்டும். உம்மிடம் எந்த வாழ்வாதாரத்தையும் நான் கேட்கல, எனக்கு அதை தாங்க அல்லாவுக்கா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அதெல்லாம் கேட்கல. வாழ்வாதாரத்தை நான் தான் வழங்குறேன், நாம் உமக்கு வழங்கிறோம். இறுதி வெற்றி கழிப்பு நன்னெறியாளர்களுக்கு வருது. இறுதியாக யார் வெற்றி அடைவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா யார் இதை செய்கிறாங்களோ அவங்க தான். அப்போது 2 நேரமும் திக்ர் பண்ணுறது, அப்புறம் எப்பவும் அல்லாவுடைய நினைவில் இருக்கிறது, குரானை அர்த்தத்தோடு படிக்கிறது, குடும்பத்தாரை தொழுகிறதுக்கு ஏவுறது, இது எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடும், மகிழ்ச்சியில் கொண்டு போய் விடும். சொர்க்கம்ங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான். சொர்க்கம்ங்கிறது எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளில் எவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. நம்ம கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோன்னு துக்கப்பட ஆரம்பிச்சிடுறோம். அதனால் யார் இப்படி தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லுது குரான். அதையும் படிக்கிறேன். யார் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று பிரகடனம் செய்து, நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன், வேறு எதையும் நான் இணை வைக்க மாட்டேன் என பிரகடனம் செய்து பின்னர் நன்னெறியானதொரு வாழ்வு. நன்னெறியானதொரு வாழ்வுனா என்னது, ரொம்ப சிம்பிள். நம்மளும் தொழணும், தர்மம் கொடுக்கணும். அதாவது முதல்ல சொன்னாலே அல்லாஹ் நம்புறது, மலக்குமார்களை 2 பேர் கான்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இடது பக்கம் வலது பக்கம் இருந்து. ஒரு கேமரா ஒரு இடத்துல இருந்தாலே ஐயோ கேமரா இருக்குது பார்த்து போ, பேசாத, ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க, நான் பக்கத்துலேயே இருக்கிறேன், அணு அளவு நன்மை செஞ்சாலும் எனக்கு தெரியும், நீங்கள் என்ன மனசில் எதையாவது நினச்சி அதை வெளிப்படுத்தலைன்னா கூட நான் அறிவேன்னு சொல்லக்கூடிய அல்லாவை நம்ம எப்படி நினச்சி வச்சுருக்கிறோம். அல்லாவாது குல்லாவாது அது அப்போ பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு போய் தான் நம்ம தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்கிறோம், மன கஷ்டத்தில் இருக்கிறோம், எல்லாமே வாழ்வாதார பிரச்சனையில் இருக்கும். அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என பிரகடனம் செய்து நன்னெறியானதொரு வாழ்வு. அதான் நன்னெறியான வாழ்வுனா என்னென்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கேமரா முன்னாடியே தான் நம்ம இருக்கிறோம் நினச்சி செய்யக்கூடிய செயல்கள் தான். அப்போ நிச்சயமாக பொய் பேச மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், புரியுதா, இல்லாததையும் பொல்லாததையும் பேச மாட்டோம், வீண் பேச்சு பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், நல்ல விஷயத்தை மட்டும் செய்வோம். இதான் நன்னெறியானதொரு வாழ்வு. யார் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகிறார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகிறார்களாம். நம்ம இதை நம்புகிறோமா? நம்ம ஒரு சின்ன ஒரு நூலளவு தான் நான் தப்பிச்சேன் இன்னைக்கு. நம்மளை யார் காப்பாற்றுனது? நம்மளுடைய புத்திசாலித்தனமா? இல்லை, அல்லாஹ் வானவர்களை கொண்டு பாதுகாக்கிறாங்க நம்மளை. இந்த நம்பிக்கை இருக்கா நம்மள்கிட்ட? நீங்கள் அச்சம் எதுவும் கொள்ளலாம், நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம், உங்களுக்கு துக்கமே வராது, பயமே வராது. சூனம் என்ற மகிழ்ச்சினா அதாவது சோனம்னா என்னென்னா மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையாங்க நம்ம ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, கொஞ்ச நேரம் கழித்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அந்த சொர்க்கத்தை முன் வைக்கப்படுகிறது என்ற நற்செய்தியில் மகிழ்ச்சி அடைங்கள். இப்படிங்கிற ஒரு நற்செய்தி இருக்குது. இதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க, இந்த வாழ்விலும் மறு உலகிலும். மறு உலகத்தில் சொர்க்கம் கிடைக்குங்கிறது அதான். இந்த உலகத்திலையும் மறு உலகிலும் நாங்கள் உங்களுடைய தோழர்களாக இருக்கின்றோம். யார்? வானவர்கள். அதிலே நீங்கள் ஆசைப்படும் எதுவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். பேராசைப்படுறதில்லை, மற்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறத பற்றி பேராசைப்படுறது சொல்லலை. மேலே அது சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் விரும்புவதும் கிடைக்கும், நீங்கள் ஆசைப்படுறதும் கிடைக்கும். நமக்கு என்ன தேவையோ அதையும் அல்லாஹ் தருவாங்க,
நம்ம ஆசைப்படுறதை நம்ம தருவேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் கிடைக்கும். இவ்விதமானது உங்களுடைய இறுதி தங்குமிடம். இப்படி தான் நீங்கள் தொடர்ந்து இறக்குற வரைக்கும் இருப்பீங்க. மன்னிக்கின்ற ஒருவர் அல்லாஹ் தான். அதனால் மிக்க கருணையாளரிடமிருந்து நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக மரணித்தவர்களாகவே, அதாவது அடிபணிந்த நிலையிலேயே மரணிக்கணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலேயே மரணிக்கணும். மரணம் ஒரு நாள் நிச்சயம் எல்லாருக்குமே. அப்போது நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த நிலையில் மரணிக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தொடர்பில் எப்படி இருக்குன்னா அது குர்ஆன் தான், அல்லாஹ்வுடைய கயிறு தான் நமக்கு. அந்த அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள், நீங்கள் வழி தவறி போகவே மாட்டேங்க. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்கள். அதாவது பிரார்த்தித்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறி போக சாத்தியமே இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. பாருங்க, அதாவது உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், என்னை இறைஞ்சுங்கள், என்கிட்ட கேளுங்க, மேலும் நான் உங்களுக்கு மறுமொழி அளிப்பேன், பதில் சொல்லுவேன். நிச்சயமாக என்னை வழிபடுவர்கள் மிகவும் ஆணவம் கொண்டவர்கள், நிர்பந்தித்தார்கள். அதாவது இந்த மாதிரி பிரார்த்திக்காதவங்க தான் எரிகிடங்குக்கு போவாங்க. அவங்க துக்கத்திலே இருப்பாங்க. எது வேணாலும் கேட்கலாம். சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க சங்கடப்படவே கூடாது. அப்படி தான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுது. இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். குர்ஆனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஜும்மாவுடைய உரை என்ன முக்கியமான விஷயம்னா, மக்களை குர்ஆனின் பக்கம் திருப்பணும். யார்ட்டையாவது நீங்கள் தினசரி நீ குர்ஆன் படிச்சியா, அர்த்தத்தோடு படிச்சியா, ஒரு வசனமாவது படிச்சியா, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனமாவது படிச்சுட்டு படு. அர்த்தமுள்ள குர்ஆன் எங்கே இருக்குதுன்னு தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது, எல்லார்ட்டையும் டிவி இருக்குது, ஃபோன்லேயே இருக்குது. இப்போ எல்லா மொழிபெயர்ப்பும் பேசினாலே சொல்லுது திருப்பி இந்த அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்தை எனக்கு காட்டு அப்படின்னாலே காட்டுது குர்ஆன். இப்போ அல்ல அந்த மாதிரி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வசதி வாய்ப்புகளோடு இருந்து நம்ம அல்லாஹ்வுடைய நினைவுலேருந்து தப்பி இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி நம்மள்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வால் மட்டும்தான் அது சாத்தியம். அந்த அல்லாஹ்வுடைய நினைவில் நம்ம இருக்கணும்னா குர்ஆன் தான் தினசரி காலையிலையும் மாலையிலையும் அரபியில் மட்டும் இல்லாமல் அர்த்தத்தோடையும் படிக்கணும் அப்படின்னு கேட்டு இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அக்கீமு ஸலா, எல்லோரும் தொழுகைக்கு தயாராங்க.